வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பூரி வீட்டில் செய்யும்போது வந்து ரொம்ப நேரத்துக்கு உப்பளவும் இருக்கிறதுல அதே போல் சாஃப்டாக இருக்கிறதுல அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கும் பூரிக்கு வந்து சூப்பரான சைடிஷு உருளைக்கிழங்கு மசாலா, இதே வந்து நல்லா டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பூரி செய்கிறதுக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு பிசைகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூரி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லா உப்பலாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு பொருள் சேர்க்கப்புறம் அதுதான் பார்த்திங்கன்னா ரவை. இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்ல பொடியான ரவையாக இருக்கணும். பெரு ரவை எடுத்துடக்கூடாது. ரொம்ப பொடியான ரவை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பொடியான ரவை இல்லை அப்படின்னா ரவையை வந்து நல்லா மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பூரி வந்து ஒரு மாதிரி ப்ரௌனீஸாக கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் ஒயிட் சுகர் சேர்க்குறோம். உங்களுக்கு பிடிக்கலாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வந்து ஓரலாக பிசைஞ்சு விட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு மசிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது ஆறட்டும். அதுக்கப்புறம் வேறு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னாக்கும் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்து இந்த பூண்டு இஞ்சியும் வந்து நல்லாவே வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வாயில் கடிக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு, அதாவது 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து எடுத்து நல்லா வந்து நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து ப்ரௌனிஷாக மாறணும்னா இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினாவே போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உருளைக்கிழங்கு வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கையிலே வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு மசிய வேணாம். ஓரளவுக்கு 1-2 வந்து நம்ம வந்து பிசைஞ்சு விட்டாவே போதும். அப்போ தான் வந்து 1-2 வந்து பெருசாகவும் இன்னொன்று வந்து அப்படியே மசிகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு குருமை வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும். அதனால் 1-2 பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து அந்த ஆயிலோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த உப்பெல்லாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்து கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கும் நான் வேறு ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பூனை விட வந்து இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கனாக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே வந்து கட்டிகள்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு கிரேவியில் வந்து இதை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லாவே கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுனாக்கும் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து கொதிச்சு நல்லா கெட்டியாயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லியெல்லாம் மேலே தூவி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட்டுமே வந்து அருமையாக இருக்கும். இதுக்கப்புறம் பூரிக்கு வந்து நல்ல 1 மணி நேரமாக மாவு வந்து ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டுற பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம கையில் உருண்டை போடுறதோட இந்த மாதிரி
வந்து கத்தியில் கட் பண்ணும்போது நமக்கு ஈவனாக வந்து உருண்டைகள் கிடைக்கும். இந்த உருண்டையை வந்து நமக்கு சப்பாத்தி கட்டை மாவில் வந்து எண்ணெயோ இல்லாட்டி வந்து மாவும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து உருட்டிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரலை அப்படின்னா கட்டரோ அப்படி இல்லாட்டி வந்து டிஃபன் பாக்ஸ் மூடியோ வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு கடாயில் வந்து நல்லா பொரிக்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட்டாக இருக்கணும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் இப்போ வந்து போட்டு காமிக்கிறேன். நமக்கு போட்ட உடனே வந்து உள்ளேருந்து டக்குன்னு எந்திரிக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஹீட்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு பூரி வந்து நல்லா உப்பியும் வரும், ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் பூரியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கதை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு வந்து பூரி வந்து மேலே வந்து நல்லா உப்பி வந்து வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரட்டி விட்டுட்டு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு மேலே அள்ளி ஊற்றி கூட நம்ம கரண்டிட்ட வந்து அந்த எண்ணெயை வந்து அள்ளி ஊற்றினீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல மேலே வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அந்த ஒயிட் சுகர் தான். இப்போ பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பூரிகளையும் வந்து போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரி போடும்போது வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து பிரட்டி விட்றீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிம்மில் வச்சிடணும். அப்போ அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கருகாமல் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து எல்லா பூரியுமே வந்து ஒரே மாதிரி கலரில் கிடைக்கும், நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நல்ல உப்பலாக வந்து பூரி வந்திருக்கு. இந்த பூரி பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா உப்பலாகவும் இருக்கும். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா உப்பலாகவும் இருக்கும். கை வச்சோன்னே பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.